வெல்கம் டு ஆல். ஸோ என்னோட வாய்ஸ் கிளியரா கேட்குதுன்னா கிளியர் வாய்ஸ் ஓவர்னே சொல்லலாம், இல்லை மெசேஜ் கிளியரா சொல்லலாம். கேக்குது. கிளியரா கேக்குது. கிளியரா கேட்குதுங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்லை நியூவா வந்திருக்கீங்களா உள்ள? முடிச்சிட்டேன் ப்ரோ. ஸோ முடிச்சிட்டு தான் bro பேசிக் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் முடிச்சவங்க மட்டும் செஷனுக்குள்ள இருங்க. மற்றவங்க எல்லாமே வந்து நாளையிலிருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பேசிக் வருது. ஸோ அதுலேருந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம். ஓகேங்களா? ப்ரோ பிரைஸ் முடிக்கலன்னா அப்ப ஜாயின் பண்ண வேணாங்களா? வேணாம் வேணாம். ஓகேங்க ப்ரோ, தேங்க்யூ. அப்ப நாளைக்கு 6 o'clock ப்ரோ. நாளை 6 o'clock வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூங்க. ஓகே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ள வந்து குழப்பிக்க வேண்டாம் தான் அதை முடிச்சுட்டு வர சொல்றது. ஓகேங்க ப்ரோ, ஓகேங்க. யா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் பேசிக் கிளாஸஸ் முடிக்காதவங்க நாளையிலேருந்து வந்துடுங்க. நாளை 6 o'clock உங்களுக்கு தனியாக ஸ்டார்ட் ஆகிடும் பேசிக்ல இருந்து. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீக்ல வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சவங்க இந்த செஷனுக்குள்ள ஏறுங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. எஸ்எம்சி எவ்வளோ நாளைக்கு ப்ரோ வரும்? என்ன ப்ரோ? எஸ்எம்சி எவ்வளோ நாளைக்கு ப்ரோ வரும்? 2 weeks வரும் ப்ரோ உங்களுக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? தெரியும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஷேர் ஆகுது ப்ரோ. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல படிச்சவங்க இருந்தாலுமே லெஃப்ட் ஆயிக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஓவராலாக ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே. டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ப்ரோ எஸ்எம்சி ரெக்கார்டிங்ஸ்ல போடுவீங்களா? ப்ரோ ஆடியோ என்னோட சரியா வாய்ஸ் கேட்கல. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ப்ரோ. ஓகே. ஸோ நெட் கொஞ்சம் போர் ஆயிடுச்சு. மொபைல் ஹேக் பண்ணியிருக்கிறேன். ஓகே, டாபிக் நோட் பண்ணிட்டீங்களா? டுடே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? படிக்கிறேன். பர்சனல் பேசுறவங்களா இருந்தீங்கன்னா மியூட் பண்ணிட்டு பேசிக்கோங்க. அண்ட் கண்டெம்ட் சொல்றேன், அப்படியே வந்து எழுதிக்கோங்க ஒரு பக்கம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கான்செப்ட்ல என்ன பார்க்க போறோங்கிறது ப்ரோ எஸ்எம்சி தானே ப்ரோ அது? அட்வான்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். எஸ்எம்சினா அதுதான். ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இன்டெப்தா பார்க்கணுன்றத ஸ்மார்ட் மணி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஓகே. ஓகேங்களா? ப்ரோ இத ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்களா ப்ரோ? ரெக்கார்டிங் தான் ஆல்ரெடி இருக்குது. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ டாபிக்ஸ்லாம் சொல்றேன், எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்.
அண்ட் ரெண்டாவது பேசிக் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ எழுதி வைங்க நோட்ல. சும்மா நேக்கடா வந்து நான் கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு போறேன்ற மாதிரிங்கன்னா கண்டிப்பா உங்களால ஃபீல்டுக்குள்ள நிற்க முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து லைவ் ட்ரேடிங்லயும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி நாங்க என்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்க போறோம். ஓகேங்களா? ஜெகதீஷ்ங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணாதீங்க. ப்ரோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அடுத்து சப்ளை அண்ட் டிமாண்டா? பேசிக் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ நான் சைடில் எழுதுறேன், இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இந்த செஷன்ல பார்த்தீங்கன்னா பிகினராகவும் இருப்பீங்க, அண்ட் ஏற்கனவே வந்து ரொம்ப இயரா ஃபீல்டுக்குள்ள இருந்தவங்க இருப்பீங்க, அண்ட் பிகினரா இருந்தாலுமே நிறைய கான்செப்ட்ஸ் தெரிஞ்சவங்க இருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. பேசிக் and demand. And the third, market price action. And the fourth, introduction of Wyckoff. ஸோ இந்த வைக்காஃப்ங்கிற நேம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, கேள்விப்பட்டதில்ல. கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற கான்செப்டுக்கு எல்லாமே ஃபாதர் கான்செப்ட் யாருன்னா வைக்காஃப் தான். வைக்காஃப்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான் எல்லா கான்செப்டும். ஓகேங்களா? இந்த தியரி இதில் இருக்குது இல்லைங்களா, இந்த வைக்காஃப் தியரி, ஹார்மோனிக், இதெல்லாம் வந்து வேற ஒரு தியரி வந்தது. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அது எல்லாமே வந்து வைக்காஃபை பேஸ் பண்ணி தான். இன்னைக்கு வந்து ஐசிடி இருக்குது, ஸ்மார்ட் மணி இருக்குது, நிறைய வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அட்வான்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எங்க கிரியேட் ஆச்சுன்னா வைக்காஃப்ல தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனோட இன்ட்ரோடக்ஷன் வந்து 4th செஷன்ல இருக்கும். அண்ட் டெப்த் ஆஃப் சப்ளை டிமாண்ட். ஏன் நம்ம சப்ளை பார்க்குறோம் அண்ட் ஏன் நம்ம டிமாண்டை பார்க்குறோம்ன்றதுக்கான டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஒரு கிளாஸ் செஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். அண்டு இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் ரிவீல் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? அண்ட் 7th, இதுதான் மெயினான ஒரு கான்செப்ட். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் வந்து மார்க்கெட்டில் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஏன் மார்க்கெட்டு கீழே வருது, ஏன் மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ஏன் ப்ரைஸ் மிட்டிகேஷன் பண்ணுறாங்க, ஏன் ப்ரைஸ் பிரேக் பண்ணுறாங்கன்றதுக்கான ஒரு டிஃப்ரென்ஷியேட் வந்து ஒரு கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு. இதை சிலர் வந்து ஆர்டர் பிளாக்ஸ் மாதிரி பிளாக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து கீ பாயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து இது ஒரு பாயிண்ட் லெவல்ங்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அண்ட் வைக்காஃப் உடைய இன்டெப்த் ஸ்கிமேட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அக்குமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ்ல வரும் உங்களுக்கு. அண்ட் ஃபைனலாக மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதை பேஸ் பண்ண கிளாஸ். இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓவராலாக உங்களுக்கு 2 வீக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. லிக்விடிட்டிலாம் சார் அது வந்துடும் ப்ரோ சென்டர்லேயே. வேணா அதை செஷனாக போட்டுக்கலாமே, ஏன்னா அவ்வளோவா லிக்விடிட்டிக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது இந்த இடத்துல. ஸோ லாஸ்ட் பேட்சில் படித்தவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் 10th வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு மேனேஜ்மெண்ட். ஓகே ப்ரோ. ப்ரோ அப்புறம் லைக் வரைக்கும் லைக் இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபாரெக்ஸ் பத்தி ஏதாவது இன்ட்ரோடக்ஷன்? அதெல்லாம் உங்களுக்கு பேசிக்லேயே சொல்லிடுவாங்க ப்ரோ. ஓகே
ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்டா 92 மெம்பர்ஸ் இருக்கீங்க உள்ள. பேசிக்ஸ் தெரியாதவங்க நாளையிலேருந்து வந்துருங்க. ஏன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்ல போய் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு டெக்னிக்கலா. ஓகேங்களா? ஸோ இது தெரியாதவங்க வராதீங்க உள்ள. பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் பேட்சுக்கு கூட வந்துருங்க. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ப்ரோ இதுக்கான ரெக்கார்டட் லெக்சர்ஸ் எல்லாமே கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் எடுத்துட்டீங்களா? ஓ பேசிக்ஸ்னா ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன் ப்ரோ. யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க ப்ரோ. நீங்க ஒன்றும் ஃபியர் ஆகாதீங்க. டிஸ்கார்ட்லேயே வந்து ஜூம் ரெக்கார்டிங்னு ஒரு சேனல் இருக்கும். அதுல எல்லாமே அப்லோட் ஆகும். ப்ரோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன். இது பார்க்கலாமா அடுத்து? அது ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சாச்சா நீங்க? முடிச்சாச்சு ப்ரோ. அப்படின்னா நீங்க பார்க்கலாம். ஏன் நாங்க thank பேசிக்கை you bro. பார்த்துட்டா இதுக்கு வாங்கன்னு சொல்றோம்னா, ஏன்னா பேசிக்ல தான் வந்து வாட் இஸ் தி ஸ்டாக் மார்க்கெட், வாட் இஸ் தி ஃபாரெக்ஸ் மார்க்கெட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்ஸை பற்றியும் பேசுவாங்க. அண்ட் டெக்னிக்கலாக நம்ம எப்படி மார்க்கெட்டை பார்க்கலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் பேசிக்ஸ் கிளியராக கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வரக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து இதில் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக வராது உங்களுக்கு. இந்த 10மே நீங்கள் ஒன்றா அப்ளை பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் உங்களால் ரிசல்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஒன்றை மட்டும் இதில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களால் வந்து ரிசல்ட் எடுக்க முடியாது. இது வந்து கான்செப்ட், இது வந்து ஓகே. ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஓகேங்களா? ஓகே. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? உங்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் சொல்லலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம லைக் பிரைமரி ட்ரெண்ட், செகண்டரி ட்ரெண்ட்லாம் ஐடென்டிஃபை பண்ணி டிட்டர்மைன் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் வேற? அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் இதெல்லாம் மார்க்கெட். ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேற யாராவது? மார்க்கெட் வந்து எந்த Bro, டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம் சார். ஓகே. ஹையர் லோஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்விங் எல்லாம் கண்டுபிடிக்கும். எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் ரன் ஆகும். கரெக்ட். அது என்ன ஸ்ட்ரக்சர், எந்த மாதிரியான ட்ரெண்ட் பார்த்துக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம So- யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாவே சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆயிடுவோம். இதுதான் பேசிக். ஓகே ஓகே. ஸோ இந்த பேசிக் தான் உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்கும் போதும் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போது ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யார் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணாங்க, யார் இதை வந்து, இது யார் ஆத்தர், இதெல்லாம் வந்து சொல்கிறேன். சார்லஸ் டவ். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலாக மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஹையரில் வந்து மார்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய நேம் தான் கான்செப்ட். ஓகேங்களா? ப்ரோ அந்த டவு Charles தியரி கண்டுபிடிச்சது இவர் தான். சார்லஸ் டவ் தான். அந்த டவ் தியரி தான் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக படிச்சுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்ல வந்து மார்க் பண்றாரு. அப்புறமா ஓவரால் அதிகப்படியான கேண்டில்ஸை குவிச்சு அதுல மார்க் பண்றாரு. அண்ட் அதிகப்படியா மார்க்கெட் ஃபுல்லாவே ஓவராலா கவர் பண்ணி அதுலயுமே வந்து மார்க் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சருடைய ஆத்தர் யாருன்னா சார்லஸ் டவ். இதுல ட்ரெண்ட்ன்ற ஒரு விஷயத்த வந்து அவர் கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் ட்ரெண்டை வந்து கொண்டு வர்றாரு. அந்த 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட் யாருக்காவது தெரியுங்களா? அப் ட்ரெண்ட், அப் லோ ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், கன்சாலிடேஷன். கான்சாலிடேஷன். ஏகப்பட்டதா படிச்சு வந்துக்கிறீங்க போல இருக்குது. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் ஆர் ரேஞ்ச் மார்க்கெட் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ட்ரெண்டை வந்து எழுதிடுறேன். டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட் அண்ட் செகண்ட் டவுன் ட்ரெண்ட்.
அண்ட் தேர்ட் சைட்வேஸ். அதாவது ரேஞ்ச் மார்க்கெட்ன்ற ஒரு நேம்ல நம்ம சொல்லலாம் இதை. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி மார்க்கெட்ல புதுசா ஒன்று வந்துட போறது கிடையாது. ஓகேங்களா? ஒன்று இப்படி மேலே போயிட்டு இருக்க மாதிரி இல்லை கீழே வந்துட்டு இருக்கணும், இல்லைன்னா இப்படி ரேஞ்ச் போட்டுட்டு இருக்கணும். ஓகேங்களா? இதை தாண்டி மார்க்கெட்ல புதுசா ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னா, லைக் ப்ரைஸ் வந்து மேலே மேலே போயிட்டு இருக்கும் மார்க்கெட்ல. லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் டவுன் ட்ரெண்ட். இப்படி இருக்கும். அண்ட் ஃபைனலா வந்து சைட்வேஸ். ஒரு லோ ஒரு ஹைக்குள்ள மார்க்கெட் வந்து இந்த ஹையையும் உடைக்காது, இந்த லோவையும் போயிட்டு உடைக்காது. அதுக்குள்ளே வந்து மார்க்கெட் சர்வே ஆயிட்டு இருக்கும். லைக் நீங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னு, ஹெட் அண்ட் ஷோல்டரு, அண்ட் கப் அண்ட் ஹேண்டல், இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலோக்குள்ளே வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் வந்து ரிப்பீட்டடா மார்க்கெட்ல வரப்போகுது. இந்த சைடுவேஸ் வந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுவோம். வாட் எவர் பேட்டர்ன், அசெண்டிங் சேனலாக இருக்கும், டிசெண்டிங் சேனல், அண்ட் வெஜ்ஜு, ஹெட் அண்ட் ஷோல்டரு, டபுள் டாப்பு, டபுள் பாட்டம், ஃபிளாக் எல்லாமே வந்து இந்த கரெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணுவோம் ப்ரைஸ் ஆக்ஷன்ல. ஓகேங்களா? ஸோ இதுல தான் டவுட் இல்லை தானே உங்களுக்கு? இல்ல சார். ஓகே, இப்போ நார்மலா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். நம்ம எப்படி ஒரு ஹை லோவை வந்து வேலிடேட் பண்ணிக்கணும், ஒரு ஹையை நம்ம எப்படி எடுக்கணும், அண்ட் ஒரு லோவை எப்படி எடுக்கணும், எது ஸ்ட்ராங்கு எது வீக்குங்கிறத செகண்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்க இதுக்கு என்ன போய் அப்ளை பண்ணுவீங்க மார்க்கெட்ல? Fibonacci. பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இது வந்து லோ. ஓகேங்களா? ஃபிபனாச்சி. ஃபிபனாச்சி எல்லாம் இல்லை, நான் சொல்றது இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஹை லோ எப்படி மார்க் பண்ணுவீங்க அதானே பார்த்துட்டு இருக்கிறோம் மேல. இப்போ Okay. எஸ் சார். அடுத்தது மாதிரி ஃபிபனாச்சி எடுத்துக்கணும் இருக்கக்கூடாது. இப்போ இதை லோனை எடுத்துட்டோம், இதை என்ன எடுப்போம் நம்ம? High. ஹையர் லோ. இது இங்க இருக்கிறது இது ஹை தான் ஹையர் ப்ரோ. ஹை ப்ரோ. ஹையர் ஹை. இது ஹை ப்ரோ. ஹை. ஓகே, இது வந்து ஹை. இங்க இருக்கக்கூடிய ஏரியா ஹையர் லோ. Higher low. ஹையர் லோ. ஹையர் லோ. ஓகே, இதை எப்படி நீங்க இப்போ ஹையர் லோன்னு சொன்னீங்க? பிரைஸ் ஆக்ஷன் படிச்சோம்ல ப்ரோ. ஏன்னா ப்ரீவியஸ் லோ விட இந்த லோ வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால ப்ரோ இது இன்னும் ஹையர் லோ கன்ஃபார்ம் ஆகல. ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணாதான் ஹையர் லோ கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, நீங்க லாஸ்ட் வருஷம் படிச்சீங்களா நீங்க? இல்ல சார், லாஸ்ட் செஷன். ஓகே ஓகே, இப்போ இது வந்து லோ. ஓகே, கரெக்ட். அண்ட் இது வந்து ஹை, இதுவும் கரெக்ட். இதை நீங்க எதை பேஸ் பண்ணி லோன்னு சொன்னீங்க? இப்போ அந்த ஒருத்தரை தவிர இதெல்லாம் எனக்கு சொன்னீங்களா, இது வந்து ஹையர் லோ, இது வந்து லோன்னு சொல்லிட்டு எதை பேஸ் பண்ணி சொன்னீங்க? மார்க்கெட் திருப்பி மேல போனா bro. ப்ரோ இந்த லோவை விட அது ஹையா இருக்குல்ல ப்ரோ, அதனால ப்ரோ. இந்த லோவை விட இது வந்து மேல இருக்கிறதுனால இது வந்து ஹையர் லோங்களா? ஆமா இல்ல ப்ரோ. ப்ரோ, லைக் இந்த லோல இருந்து மார்க்கெட் திருப்பி சரி, மேல ஓகே, இது திருப்பி நேரம் ரைஸ் இப்படியே வந்துடுச்சுன்னா அப்ப இங்க இருந்தது என்ன? அப்ப இங்க இருந்த ஏரியாவுக்கு நீங்க நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க லோ, ஹையர் லோன்னு சொல்லிட்டு. இது நேரம் இப்படி மேல போக நேரம் கீழே வந்துடுச்சுன்னா லோயர் லோ ப்ரோ. அப்ப அது வரைக்கும் இது வந்து ஹையர் லோ. உங்களுடைய பார்வையில் அதுதான் கரெக்ட், ரைட்டுங்களா? ஆமா ப்ரோ. இன்னும் ஒரு So, ரிவர்சல் வைக்கல ஒரு ப்ரோ. ஹை அண்ட் லோ எப்படி நீங்க எடுக்கணும்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹையை போயிட்டு பிரைஸ் பிரேக் பண்ணணும். ஒரு லோவை நீங்க எடுக்கணும், ஒரு ஹையை எடுக்கணும்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு லோவை போயிட்டு பிரேக் பண்ணணும். ஓகேங்களா?
இப்போ பிரைஸ் எப்போ இங்க இருந்து இப்படி போயிட்டு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹையை பிரேக் பண்றாங்களோ அப்பதான் இங்க இருக்கக்கூடிய லோ வந்து கன்ஃபார்ம் லோ. ஓகேங்களா? அது வரைக்கும் இது வந்து லோ கிடையாது. மார்க்கெட் எவ்வளவு தூரம் கீழே வரலாம், கீழே போய் பிரேக் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கவே முடியாது. இதுதான் லோன். ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் ஓவராலா இது வரைக்கும் வந்துடுச்சு. அப்போ கூட இது வந்து ஹையர் லோ கிடையாது. எப்போ போயிட்டு ப்ரைஸ் இங்க ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹையை வந்து மார்க்கெட்ல உடைக்கிறாங்களோ அப்பதான் இங்க இருக்கக்கூடிய லோ வந்து ஹையர் லோவா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு மேல போயிட்டு ஹை லோ எதுவும் தெரியாம பேசக்கூடாது. ப்ரோ அது விக்கு மட்டும் விட்டா போதுமா இல்ல பாடி க்ளோஸ் கண்டிப்பா வேணும்? வெகு மட்டும் விட்டா போதும் ப்ரோ. ஸோ நான் வந்து மார்க்கெட்ல நடக்கிறத தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிரேக் அவுட்ல வந்து பாடி க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது. மார்க்கெட்ல ஸ்ட்ரென்த் இல்லாமலே அவ்வளோ தூரம் மார்க்கெட் போச்சு, அது வரைக்கும் ஏன் ட்ரேடு போச்சு? அதுக்கு லாஜிக் இருக்குல்ல. ஓகே, இப்போ இந்த ஹையை வந்து ப்ரைஸ் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ இங்க கீழே இருக்கக்கூடிய லோ வந்து ஹையர் லோவை நம்ம எடுத்துட்டோம். அண்ட் இப்போ இங்க இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியாவுக்கு என்ன நேம்? ஹையர் ஹை ப்ரோ. ஹையர் ஹை. ஏன் இதை ஹையர் ஹைன்னு சொல்றோம்? ப்ரீவியஸ் ஹையை விட ப்ரீவியஸ் ஹையை விட price ஜாஸ்தியா இருக்கு. ப்ரீவியஸா இருந்த ஹையை விட இது வந்து ஹையர் ஹையா வச்சிருக்குது. இதை விட ஹை வந்து அதிகமா வச்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஹையர் ஹைன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஒரு லோ அண்ட் ஒரு ஹை எப்படி எடுக்கணுன்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் இதுக்கு மேல போயிட்டு இந்த பிரேக் அவுட்டுக்கு உள்ளவே இருக்கும்போது லோ எல்லாம் எடுக்கக்கூடாது நீங்க. ஓகேங்களா? அண்ட் சேம் இதே தான் வந்து டவுன் ட்ரெண்டுக்கும் வரும் உங்களுக்கு. அண்ட் ஒன் மோர் திருப்பி உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ என்ன ப்ரோ சொல்றீங்க இந்த ஏரியால இருக்கும்போது? ஹையர் லோ. இப்போ தானே ப்ரோ சொன்னேன் இதை சொல்லக்கூடாதுன்னு. யாரு ப்ரோ சொன்னது ஹையர் லோன்னு? லோவர் ஹை. வெரி கரெக்ஷன் ப்ரோ, வெரி கரெக்ஷன். ஸோ இது நேரா வந்து இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம், இதை உடச்சு கூட கீழே போகலாம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு நேம் வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இது எப்போ ரிவர்சல் வச்சு இந்த ஏரியாவை போயிட்டு மார்க்கெட் உடைக்குதோ அப்பதான் இந்த ஏரியா வந்து லோவா உங்களுக்கு மாறும். அதாவது இங்க இருந்து மார்க்கெட் போய் இப்படி உடைக்கணும். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹையை போயிட்டு ஸ்ட்ரிக்டா உடைக்கணும். அது விக்கா இருந்தாலும் சரி, பாடியா இருந்தாலும் சரி, மேல போயிட்டு அது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து நேம் கிடையாது. இது வந்து நம்ம மார்க்கெட்ல ஒரு லோ அண்ட் ஹையை நம்ம கன்சிடரே பண்ணிக்க கூடாது. ஓகே ஓகேங்களா? புரிஞ்சா இது? புரிஞ்சு. ஸோ திருப்பியும் வந்து இவர் பண்ண மாதிரி மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஹையர் லோ அண்ட் இங்க இருக்கிறது வந்து ஹையர் ஹை. ஸோ கிளியரா? ஸோ அந்த ட்ரேடிங் டெர்மினாலஜி வந்து உங்களுக்கு டிஸ்கார்டில் அப்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சிவகுமாருங்கிறவங்க வந்து கொஞ்சம் சைலண்டாக இருங்க, இல்லைன்னா நான் வந்து கிக் அவுட் பண்ணிவிடுவேன் வெளியே. ஸோ ப்ரோ ஒரு டவுட். ம். இப்ப ரெண்டாவது ஹையர் ஹை வந்திருக்கீங்களா, அது எப்படி ஹையர் ஹைன்னு கன்ஃபார்ம் பண்ணி? ஏன் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேல போலாம்ல? கண்டிப்பா மேலே போகலாம். ஆனா இது உடைச்சிருச்சு அதுக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் ஓகே இருக்கிற ஹையை போயிட்டு உடைச்சிருச்சு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு கன்ஃபார்ம். ஓகேங்களா? இதை விட இது ஹையா இருக்குது இல்லை, அது இவ்வளவு ஓகே தூரம் போனாலுமே அது ஹையர் ஹை தான், இங்க இருந்தாலுமே ஹையர் ஹை தான், இவ்வளோன்னு இருந்தாலுமே அது ஹையர் ஹை தான். இந்த ஹையை உடைச்சிருச்சு இல்லை. ஓகே கிளியர். அண்ட் இதே டவுன் ட்ரெண்ட் போட்டு கட்டணுமா இல்லை இதே ஓகேங்களா உங்களுக்கு? இது ஓகே தான். அப்படியே இன்னும் ஓகே தான் ப்ரோ சார். அதை இன்வெர்ட் வேணுமா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கேன். இது வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ட்ரெண்ட்ல எப்படி வந்து ஸ்ட்ராங் ஆகி ஸ்ட்ராங் லோவை பார்க்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரேஞ்ச் மார்க்கெட் வந்துடுச்சு. இப்போ அதுலயுமே இப்போ வந்து ஒரு மந்த்லியில ஒரு பெரிய ரேஞ்சா இருக்குது, இல்லை வந்து வீக்லியில ஒரு பெரிய ரேஞ்சா இருக்குதுன்ற போது
உங்களுக்கு இன்ட்ராடேக்கு என்ட்ரி வேணும், இல்லை எனக்கு 4 ஹவரில் என்ட்ரி வேணும், 1 ஹவரில் என்ட்ரி வேணுன்ற போது அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மைனர்னு அனலைஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அதுக்காக உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ. ஸோ அது எவ்வளோ பேர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லோன்னு வச்சிடறோம் நேம், அண்டு மேலே வந்து ஹைன்னு வச்சிடுறோம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு இங்க இருந்து இப்படி வருது. இந்த இடத்துக்கு என்ன நேம் சொல்லுவீங்க இப்படி இருக்கும்போது? நேம் ஃபிக்ஸ் ஆகுது ப்ரோ. கரெக்ஷன் ப்ரோ. சொல்ல முடியாது. இப்போ இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகுது. அப்பயும் இப்போ கரெக்ஷன். இந்த இடத்துக்கு என்ன நேம் வைப்பீங்க? ஸ்டில் கரெக்ஷன். ஸ்டீல் கரெக்ஷன்களா? ஓகே. இப்போ இங்க இருந்து இப்படி வருது. ப்ரோ ஹை லோக்குள்ள இருந்தாலே கரெக்ஷன் தான் ப்ரோ. ஐலோக்குள்ள இருந்தாலே கரெக்ஷன் தான். ஏன்னா ஸ்டார்டிங் அதான் சொன்னேன். இது வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் இல்லை மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து வேணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு இன்ட்ராடேல வந்து எனக்கு நான் மார்க் பண்ணக்கூடிய சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் எடுக்கணுன்ற போது, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லோ அண்ட் ஹையை நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அதை வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஹைலோவா இந்த பக்கம் இருக்கிறது இல்லை, அதாவது இது இல்லை. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஹைலோ எது? இதுதானே ஹைலோ உங்களுக்கு? எஸ் ப்ரோ. இப்போ இது இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க ரீஃபைன் பண்ண நீங்க வந்து மேஜரா எடுக்கக்கூடிய ஹைலோஸ் எல்லாமே இப்படிதான் போகும். ஓகேங்களா? இது புரிஞ்சா இல்ல புரியலையா? புரியல ப்ரோ. புரியலையா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது இதுதான் வந்து லோ அண்ட் ஹையா இருக்குது. இந்த ஹை லோக்குள்ள வந்து இதுக்கு அப்புறமா வந்த மார்க்கெட் எல்லாமே வந்து இந்த ஹை லோ பிரேக் பண்ணல, உள்ளுக்குள்ளே நிக்கிறாங்க. மேலேயும் பிரேக் பண்ண முடியல, கீழேயும் பிரேக் பண்ண முடியல. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து வீக்லியில் மந்த்லியோ டெய்லியில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ராடேக்கு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 1 ஹவரில் வந்து உங்களுக்கு என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அது கரெக்டாக ராங்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இதுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா, சின்ன சின்ன ஒரு லோ அண்ட் ஹை, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்விங்கை நீங்கள் மறந்துட்டு கரண்ட்ல இது மட்டும்தான் ஹைலோ நீங்கள் இமேஜின் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி பார்த்து ட்ரேடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு Okay, ரேஞ்ச் sir. மார்க்கெட்ல இருக்கும்போது மட்டும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும், சொல்யூஷன் கிடைக்காத போது. அதாவது Okay. அந்த லைனுக்குள்ள மட்டும் சொல்றீங்க ப்ரோ, மொத்த ஆமா ஸ்ட்ரக்சர் இல்லாம அந்த லைனோட ஹையர் லோ மட்டும் வச்சு ஆமா ஆமா. நம்ம இது பண்றோம். இப்போ நீங்க இந்த இடத்துல இது நீங்க equal ட்ரேட் high பண்ணிட்டு low இருக்கிறீங்க, என்ன bro? அதாவது இந்த இடத்துல இருக்கிறீங்க. இப்போ நீங்க எதை இந்த இடத்துல ஹைலோவா யூஸ் பண்ணிக்கணும்னா, இதுக்கு முன்னாடி வந்து இங்க இருக்கக்கூடிய லோவும் இங்க இருக்கக்கூடிய ஹையா தான் நீங்க இந்த ஸ்விங்குக்கு மேஜரா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ப்ரோ புரிஞ்சிச்சு ப்ரோ. ஸோ கவுண்டர்ல கரெக்ஷன் இருக்கும்போது நீங்க இப்படிதான் வந்து இன்ட்ராடேக்கு இல்ல ஒரு சின்ன சின்ன சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நார்மலா வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இதுல மேஜர் ஸ்ட்ரக்சர் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்ஸ்ட்ரக்சர் 3 விஷயம் வந்து இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், இதுல வந்து ஒரு 3 நேம் வந்து இன்க்ளூட் ஆகுது. பிரேக் அவுட் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சவங்களுக்கும் தெரியும். அண்ட் ஆல்ரெடி ஸ்மார்ட் நிறைய யூடியூப்ஸ்ல பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு நீங்க கோர்ஸ் போயிருக்கலாம். ஸோ அங்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல வந்து மைனர் பிஓஎஸ், மேஜர் பிஓஎஸ் அண்ட் சப்ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ் 3 விதமான பிஓஎஸ் இருக்குது. அண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் சிஹெச்ஓசிஹெச் இருக்குது. மைனர் சிஹெச்ஓசிஹெச் அண்ட் மேஜர் சிஹெச்ஓசிஹெச். இந்த சிஹெச்ஓசிஹெச் வேர்டு பிஓஎஸ் வேர்டு யாருன்னா புதுசா இருக்கா இல்லை யாருன்னா தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே? இல்ல தெரிஞ்சுதான் சரி. தெரிஞ்சிருக்குதுங்களா? தெரியும். ஓகே ஓகே. ஸோ அது வந்து நான் சைடில் ரைட் பண்ற அப்புறமா இப்போ ஒரு அப்புறம் இந்த விஜயராமன் 100 பேர் இருக்காங்க ப்ரோ, நிறைய பேருக்கு தெரியாத மாதிரி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் போட்டு சாரி நோட்ஸ் idea. ஓகே ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட் பேட்ச் இது மாதிரி நிறைய பேர் வந்து அன்வான்ட் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸ்பாட்லேயே தூக்கிடுவான். அதனால தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் தான் வார்னிங். ஏன்னா லாஸ்ட் பேட்ச் படிச்சவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஃப்ரீயா கொடுக்குறாங்கிறது வந்து நிறைய பேருக்கு அதில் ஏத்துக்க முடியல. ஓகே, இப்போ நம்ம நார்மலா அப்படி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து போடுறோம். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டே டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? இப்போ டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது உங்களால ஈஸியா வந்து மார்க்கெட்ல அப்ளை பண்ணிட முடிஞ்சிருது. இது வந்து லோ, இது வந்து ஹை, இது வந்து ஹையர் லோ, இது வந்து ஹையர் ஹை, இது வந்து ஹையர் லோ, நீங்க மார்க் பண்ணிடுறீங்க மார்க்கெட்ல. இப்போ இதே நீங்க ரீஃபைன் பண்றீங்க 4 ஹவர் 1 ஹவர் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்க்கு ரீஃபைன் பண்றீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ. இது வந்து இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்விங்காவே இருக்கும். இங்க இருக்குது இல்லைங்களா? இந்த ஏரியாக்குள்ளே வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்விங் இதுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு எது இருக்குன்னா இந்த டைம் ஃப்ரேம்ல இருந்து சின்ன டைம் ஃப்ரேமுக்கு ரீஃபைன் பண்ணும்போது அந்த மாதிரி பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்கும்னா மைனரா இருக்கும். அதாவது மைனர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும் அதுக்குள்ள. ஸோ நீங்கள் டே டைம் ஃப்ரேம் வந்து 4 ஹவருக்கு நீங்கள் மாறுறீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் காட்டுறோம் உங்களுக்கு செஷன் எண்ட் ஆகும்போது. ஓகேங்களா? ஸோ ஒரு எனக்கு இதோடைய கான்செப்ட் எல்லாமே பார்த்துருவோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சிஹெச்ஓ சிஹெச்னா என்ன, பிரேக் அவுட்னா என்ன. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர் வர்றது எல்லாமே வந்து மைனர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிடுறான். ஓகே, இந்த ரெட்ல இருக்கிறது எல்லாமே வந்து மைனரு, பிளாக்ல இருக்கிறது எல்லாமே வந்து மேஜர். ஓகேங்களா? இந்த மேஜர் ஸ்ட்ரக்சரை நீங்க ரீஃபைன் பண்றீங்கன்னா இந்த ரெட் வந்து 4 ஹவரா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் நீங்க இதுல இருந்து இன்னும் ரீஃபைன் பண்ணி போறீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல இருந்து இன்னும் அதிகமான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போக போக மைனரா போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அன்டில் 1 மினிட் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, கிளியரா இதுல? Clear. Yes, ma'am. ஓகே ஓகே. இப்போ மேஜர்னா எது, மைனர்னா எதுன்னு தெரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இப்போ இதுதான் வந்து மேஜர் இருக்கக்கூடிய லோ வந்து ஹை. இப்போ இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா? இது ஹை, இது வந்து லோ, இது வந்து லோயர் ஹை. இப்போ இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இங்க போயிட்டு நீங்க சப்ளை ஜோன்ஸை பார்க்கறது. மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து முன்னாடி படிச்சவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் போயிட்டு மெயினாக எனக்கு இந்த இடத்துல தான் ப்ரோ அதிகமான கான்ஃபிடென்ட்டே வருது. நீங்கள் தான் போயிட்டு சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இல்லை சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸை போயிட்டு எடுப்பேன்ற மாதிரியான நிறைய பேர் இந்த இடத்துல தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல போயிட்டு நீங்கள் எடுக்காதீங்க. ஓகேங்களா? அது என்ன ப்ரோ ரீட்ரேஸ்மெண்ட்டு? அதுவும் இருக்குது. இப்போ ட்ரெண்ட் மேலே மேலே போயிட்டு இருக்குது இல்லைங்களா? அது வந்து ப்ரோ ட்ரெண்ட். அதாவது இப்படி போயிட்டு இருக்குது. இந்த பெருசு பெருசா மேல போகுது இல்லைங்களா? எக்ஸ்பேன்ஷன், ப்ரோ ட்ரெண்டு இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு சொல்லலாம் இந்த ஏரியா. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டா அங்கே வந்து மார்க்கெட் இறங்கி இறங்கி ஏறுது இல்லைங்களா? அந்த இறங்கக்கூடிய மார்க்கெட் வந்து கவுண்டர் ட்ரெண்டு இல்லை ரீட்ரேஸ்மெண்ட்டு இந்த கரெக்ஷனு அதெல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் ஃபார்ம் ஆகும். இது வந்து இந்த மேலே போகிற மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? அந்த பேட்டர்ன் வந்து ஒரு வெஜ் பேட்டர்னு இல்லை ஃப்ளாக் பேட்டர்னு அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்லாம் வந்து இங்கே தான் கிரியேட் ஆகும். அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி வியூவாக இருக்கும். ஸோ அதுக்கு கலர் மாற்றி கொடுக்குறான்.
ஸோ இந்த ரெட்டா இருக்கிறது வந்து ரீட்ரேஸ்மெண்ட், இப்படி பிளாக்கா இருக்கிறது வந்து ப்ரோட்ரெண்ட் எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? ஸோ இது கிளியர் தானே உங்களுக்கு? இல்லையா சார்? ஸோ வராதவங்க ரெக்கார்டிங் இருக்குது, ஸோ நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். அண்ட் எங்க ப்ரோ நான் பிஓஎஸ் பார்க்கணும், எங்க ப்ரோ நான் சிஹெச் பார்க்கணும், அண்ட் நான் எங்க ப்ரோ சப்ஸ்ட்ரக்சர் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சர் பார்க்கணுங்கிறது பார்த்துடலாம். ஸோ சேம் எல்லாமே வந்து லைக் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் ஓவராலாக கான்செப்டே வந்து கிரியேட் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன்ல இருக்கும்போது இந்த ஏரியாவை நம்ம லோன் சொன்னோம், அண்டு இந்த ஏரியாவை வந்து ஹைன்னு சொன்னோம், அண்ட் இப்படி மேலே போயிடுச்சுன்னா இந்த ஏரியாவை நம்ம லோன் சொன்னோம். இதுல ஸ்மார்ட் மணி யூஸ் பண்றவங்க இந்த ஹை லோவெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இங்க இருக்கக்கூடிய ப்ரீவியஸான ஒரு ஹைல போயிட்டு ஒரு கோடை போட்டு இந்த கோடுக்கு பிரேக் அவுட் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ப்ரீவியஸா இருந்த ஹையை உடைச்சிச்சுன்றதுக்கான மீனிங் இங்க பிஓஎஸ் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேடிங் வியூ செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரியுங்களா? தெரியும் Yes, சார். bro. உங்களுக்கு தெரியும் ப்ரோ. ஓகே. தெரியும் தானே? ஓகே. இப்போ இது வந்து மேஜர் பிரேக் அவுட். இப்போ இதுக்குள்ள வந்து இப்படி ஸ்ட்ரக்சர் சின்ன சின்னசா வருது. ஓகே. இப்போ இந்த சின்ன சின்னசா வந்து சின்ன சின்னசா ஐலோலாம் வருது இல்லைங்களா? அது எல்லாமே வந்து மைனர். ஓகேங்களா? இப்போ இங்க உடஞ்சிருக்கிறதுக்கு பேர் வந்து மைனர் ஸ்ட்ரக்சர். அண்ட் இங்க உடஞ்சிருக்கிறதுக்கு நேம் வந்து மைனர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது ஓவராலா போயிட்டு மேஜரா இருக்கக்கூடிய இந்த ஹையை உடைக்குது இல்லைங்களா? இங்க இருக்கக்கூடிய ஏரியாவை அதை உடைச்சிடுச்சுன்னா மேஜர் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இன்னும் கிளியரா எழுதிடுறோம். ஸோ இது கிளியர் தானே? எங்க மைனர் ஸ்ட்ரக்சர் உடையுது அண்ட் எங்க மேஜர் ஸ்ட்ரக்சர் உடையுதுன்னு. ஓகே சார். அண்ட் இதுல மிஸ்டேக்ஸ் வரும். எங்க வரும்னா இப்போ இங்க மேஜரா உடைஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு மேல திருப்பியும் பிரைஸ் வந்து இப்படி போகுது. ஆனா இந்த அளவுக்கு வந்து பெருசா ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணி ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணி உடைக்கல. ஆனா அங்க திருப்பி வந்து மார்க்கெட் சின்ன சின்னசா ஒரு புல் பேக் கொடுத்து மார்க்கெட் மேல போகுதுன்னா அதுவுமே வந்து மேஜர் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது சின்ன சின்னசா இருக்கிறதுனால நீங்க போயிட்டு மைனர் ஸ்ட்ரக்சர்னு எடுக்கக்கூடாது. இதுவுமே வந்து மேஜர் தான். கிளியரா? Yes, bro. கிளியர். அண்ட் இப்போ நான் இந்த இடத்துல மைனர் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கிறேன், அண்ட் இந்த இடத்துல மைனர் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கிறேன். இப்போ இங்க ரீட்ரேஸ்மெண்ட்ல இங்க உடையுது இல்லையா ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு நான் ஏன் மைனர் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போடல? யாருக்காவது ஆன்சர் ஏன்னா தெரியுங்களா? கவுண்டர் கவுண்டர் ட்ரெண்ட், ரைட். ஸோ நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம் அப்ப அந்த பிரேக் அவுட்டுக்கு? சேஞ்ச் ஆஃப் மைனஸ் கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா? இல்ல இல்ல சார். ரெட்ரேஸ்மெண்ட் போட்டுக்கலாம். ஃபேக் பிரேக் அவுட். இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட், ஃபேக் பிரேக் அவுட், நெக்ஸ்ட் வேற 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 அவ்வளவுதானா? பிரேக் அவுட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கும் ஒரு நேம் வந்து இருக்குது மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ அது மேஜர் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரே நேம் தான், மைனர் ஸ்ட்ரக்சர்ல வரும்போதும் ஒரே நேம் தான். ஓகேங்களா?
ஓகே சார். ரைட். இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ ஏற்கனவே ஸ்மார்ட் மணி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவீங்க, இதை வந்து பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணிடுவீங்க. இப்போ என்ட்ரி எடுக்க கீழே வருது. ஆக்சுவலாக ஒரு டிமாண்ட் ஜோனு ஒரு சப்போர்ட் ஜோன் ஏதோ ஒன்று இருக்குது. இது ஓவரால் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு இப்படி வருது கீழே. உங்க லிக்விடிட்டி தெரிஞ்சவங்க இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. தூக்கிங்க ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? இதுவே இப்போ இங்க சின்ன சின்ன கீழே உடஞ்சி வருது இல்லையா மார்க்கெட்டு, ஆமா சார். இதுக்கு லிக்விடிட்டி ரொம்ப தெரிஞ்சவங்க இதுக்கு எதுவுமே நேம் வைக்க முடியாது. இந்த இடத்துல போய்ட்டு நீங்க எதை இன்வெஸ்ட்மெண்ட் எடுப்பீங்க? தனுஷ்ங்கிறவங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க பார்க்கறதா இருந்தாலுமே இப்போ ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு போதுன்னா இந்த ஏரியாவை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிடுவீங்க. அதுல இன்ஜினியரிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வச்சிருக்கிறீங்க அதுக்கு. ஸோ அதெல்லாம் இங்க வேணாம். ஓகேங்களா? பிகாஸ் இதுவும் வந்து பிரேக் அவுட் தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட்க்கு நீங்க என்ன நேம் சொல்லணும்னா சப்ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட். ஓகேங்களா? ஓகே சார். இது சப்பு தானே? எஸ் சார். SBOSன்னு சொல்லணும் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதை. மெயினான ஒரு விஷயமே இப்போ 4 ஹவரில் சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸை பார்த்துட்டு டேரெக்டாக 15 மினிட்ஸில் வந்து சிஹெச் பார்த்து என்டர் ஆகிறவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ நேராக வந்து லோயரில் போட்டு வருது, ப்ரைஸு நேராக இது போயிட்டு பிரேக் பண்ணுது. இப்போ இந்த ஏரியாவை போயிட்டு நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுவீங்க? சிஹெச் மென்ஷன் பண்ணுவீங்க, ரைட்டா? எஸ் சார். அப்போ இதையும் நீங்கள் பிஓஎஸ் எதுனே மார்க் பண்ணிருப்பீங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஓஎஸ்க்கு இங்கே இருக்கக்கூடிய பிஓஎஸ்க்கு என்ன டிஃபரன்ஷியேட்னா, இது மேஜர் பிரேக் அவுட், இது வந்து சப்ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட், இதுக்குள்ள இருக்கிறது வந்து மைனர் பிரேக் அவுட். ஓகேங்களா? ட்ரெண்டு கூட வர்றது மேஜர் அண்ட் மைனரா இருக்கும். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா ரீட்ரேஸ்மெண்ட் இறங்கக்கூடிய சின்ன சின்ன இந்த உடைச்சு வர மார்க்கெட் எல்லாமே வந்து சப்ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட். ஸோ 3 டைப் ஆஃப் பிஓஎஸ்எஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒன்று எம்பிஓஎஸ், ஒன்று நார்மல் மேஜர் பிஓஎஸ் அண்ட் இன்னொன்று எஸ்பிஓஎஸ். ஸோ இந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னாவே ஓவராலாக நீங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய கான்செப்டில் ஈஸியாகவே நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இது கிளியர் தானே? கிளியர் சார். கிளியர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் சிஹெச். இதுல மைனர் அண்ட் மேஜர்னு 2 விஷயம் சொல்லியிருக்கோம் ஸ்டார்டிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இப்படி ட்ரெண்டு போயிட்டு இருக்குது. இது வந்து அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டை வந்து இதுதான் ஃபைனலாக வச்சிருக்கக்கூடிய லோ. ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த லோவை வந்து எவ்வளோ கீழே மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் இறங்கினாலையும் இங்கே இருக்கக்கூடிய லோவை வந்து உடைக்கக்கூடாது மார்க்கெட். இதுக்கு முன்னாடியே வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் கிளம்பிடணும். ஒன்று டபுள் பாட்டமாக இருக்கணும், இல்லை ஏதாவது சப்போர்ட் ஜோனை வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு போகணும், இல்லை டிமாண்ட் ஜோன் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? இதை எதையுமே செய்யாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க்கெட் இப்படி பிரேக் பண்ணிடுறாங்க. அப்படி பிரேக் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு என்ன நேம்னா மேஜர் பிரேக் அவுட். ஓகேங்களா? இது ப்ரைஸ் ஆக்ஷன்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், மேஜர் பிரேக் அவுட், புரோக்கன் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வருது இந்த ஏரியா. இதை நீங்க இது வரல, இப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன நேம் சொல்லுவீங்க? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம். அண்ட் இது வந்து இந்த பிஓஎஸ் பண்ணிட்டா இங்க சப்போர்ட் ஆர் டிமாண்ட் வந்து எடுத்துட்டு போகணும். ஆனா அதை எடுக்காம கீழே உடைச்சிருச்சுன்னா இந்த ஏரியா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்.
ஓகேங்களா, சிஹெச் ஷார்ட்டா. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா, இதுவே இந்த இடத்துல மைனர்ல ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்குது. இப்படி வந்து உடைக்கிறாங்கன்னா இந்த இடத்துல இங்க இருக்கிறது வந்து மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். லோயர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலங்கிறது இது இங்கதான் நம்ம பார்த்து சொல்ல முடியும். ஓகேங்களா, இன்ஸ்டன்ட்டா ஒரு சப்ளை டிமாண்ட் ஜோன் லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இந்த இடத்துல முன்னாடி எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ ஓகே புல் பேக்ல ரைட் இங்க வந்து செல் அடிச்சு இங்க ஏதோ ஒரு டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கும், அது வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ஓவராலா இங்க இருக்கக்கூடிய லோ வந்து மார்க்கெட் உடைக்கிறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு மேஜரா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இது கிளியருங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இதுதான் ப்ரோ நம்ம பிஓஎஸ் சிஹெச் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ரோ ஓவராலா ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. அப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னாலே ரிவர்சல் ட்ரேட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு பேரு தான் ப்ரோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா, ஓகே அந்த பேர்ல இருக்குதுல்ல, ஏற்கனவே இருந்த ஒரு கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. எஸ்பிஎஸ் மட்டும் ஒன்னோட இப்போ ஒன் ஹவர் சாட்ல இப்போ பார்த்து பிரேக் ஆகுற ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ்னும், இப்போ அதே நம்ம 4 ஹவர்ஸ்ல பார்த்தோம்னா மைனர் பிஓஎஸ், அதே நம்ம 5 மினிட்ஸ்ல ட்ராக் பண்ணோம்னா அது வந்து சப்ஸ்டியூஷன். நீங்க வந்து இப்ப இவ்வளவு அட்வான்ஸா போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க குழம்பிடுவீங்க. நானே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். சரி மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்லாம் இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். சரி எடுத்த உடனே நான் போயிட்டு தலைக்கில தான் குதிப்பேன்னா கண்டிப்பா மண்டையை உடச்சிப்பீங்க. ஓகே ப்ரோ. ஓகேங்களா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ்ல கவர் ஆயிடும், ஒன்றும் பயப்படாதீங்க. 2 வீக்ஸ்ல நம்ம இன்னும் பண்ணிட்டு போறது. டிசம்பர் மந்த் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்ல இருக்காது. சொல்லுங்க ப்ரோ, யாரா எஸ்பிஓஎஸ் நாளைக்கு கேட்டீங்களா? கிளாஸ் இருக்கா சார்? ரெகுலரா 2 வீக்ஸ்க்கு இருக்குது ப்ரோ உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் டேஸ் 5 டேஸ் இருக்குதுங்கன்னா அந்த 5 டேஸ் 10 டேஸ் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அண்ட் இதுல 5 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து டவுட் செக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன்னா நீங்க போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணும்போது டவுட் வருதுன்னா அந்த டவுட் நீங்க 4 செஷன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கேட்பேன் ஏதாவது டவுட் இருக்குதா இல்லையான்னு. அப்ப நீங்க உங்களோட டவுட்ஸை சொல்லலாம். ஓகே சார். ஓகே ப்ரோ. அண்ட் இதுல யாரு ப்ரோ எஸ்பிஓஎஸ் டவுட் கேட்டது? ப்ரோ நான் தான் சொல்லுங்க. இது மட்டும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்க சொன்னீங்க. ரீட்ரேஸ்மெண்ட்ல பிரைஸ் லோயர்லாம் வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல வரக்கூடிய எல்லாமே வந்து சப்ஸ்ட்ரக்சர். ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் இது அடிக்கலைங்க ப்ரோ. எஸ்பிஎஸ் ஃபர்ஸ்ட் எஸ்பிஎஸ் அடிக்கலைங்களா? புரியல. ஃபர்ஸ்ட் எஸ்பிஎஸ் இருக்குல்லைங்க ப்ரோ, அது இதுவா? இது வந்து இப்ப செகண்ட் ஃபார்ம் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு இது போகுமா? சொல்றீங்களா? அது பாக்குறீங்களா? இது வந்து உங்களை எடுக்க முடியாது. எப்படி எடுப்பீங்க இதை நீங்க? இது இல்லைங்க ப்ரோ, பக்கத்துல இருக்கிறது. இதுவா? இந்த சைடு ப்ரோ. இதுவா? அதான் இப்ப அது அது கீழே SBOS தான் bro. அது வந்து மேல இருக்கிற அந்த Bro, உங்க வந்து fill வாய்ஸ் பண்ணணுங்களா? ஜீரோவா வருது. எனக்கு இங்க எதுவுமே கேட்கல உங்களுடைய வாய்ஸ். ப்ரோ கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. அந்த அங்க மேல இருக்க இம்பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்களா? ஃபில் பண்ணுவாங்களா? ப்ரோ நீங்க இந்த இடத்துல ட்ரேடே பண்ண கூடாது. அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றோம் உங்களுக்கு. நாளைக்கு உங்களுக்கு வரும் செப்பரேட் பேசிக் ஆஃப் சப்ளை டிமாண்ட்ல வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிஓஎஸ் சிஹெச்ஓ சிஹெச் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சரு மேஜர் ஸ்ட்ரக்சரு நார்மலா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கணும், எப்படி நம்ம ஹைலோ எடுக்கணும், அது எல்லாமே கிளியர் தானே எல்லாருக்கும்? ஆல்மோஸ்டா 98 இருக்கீங்க. கிளியர் தானே? எஸ் சார் கிளியர். ஓகே ப்ரோ கரெக்டா இருக்கா? ஓகே. அண்ட் ப்ரோ ட்ரெண்ட் எது, கவுண்டர் ட்ரெண்ட் எது எக்ஸ்பென்ஷன் எது ரீட்ரேஸ்மெண்ட் இங்க போட்டு காட்டினது தெரியுங்களா? ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணிடுறேன்.
இது வந்து எக்ஸ்பென்ஷன், கிரே வந்து எக்ஸ்பென்ஷன், இந்த ரெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட். அண்ட் அதே தான் நெக்ஸ்ட். இப்போ இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்க எக்ஸ்பென்ஷன் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை நீங்க மார்க் பண்ணிட்டு போறீங்க மார்க்கெட்ல, ஹைலோ வந்து பார்க்காம இப்படி நீங்க மார்க் பண்றீங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பென்ஷன்ல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் இறங்கும் போது எக்ஸ்பென்ஷன் வந்து உடைச்சிருது மார்க்கெட். அப்ப என்ன பண்ணுவீங்க? சார் இப்போ நேரா வந்து மார்க்கெட் இந்த எக்ஸ்பென்ஷன் நம்மளாம் இது ரீட்ரேஸ்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கிறோம், இப்படி வர்றது நேரா வந்து இப்படி உடைச்சிருது. அப்ப இந்த ஏரியாவை நீங்க என்னவா எடுப்பீங்க? எக்ஸ்பென்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட்டா? கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்பென்ஷன். தெளிவா எடுக்கிறீங்க. இது வந்து எக்ஸ்பென்ஷனா எடுக்கும். ஓகேங்களா? ஓகே சார். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய லோ வந்து உடைச்சிடுச்சுல்ல. ஸோ உடைக்காம இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். இது எப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கும் இல்லையா இந்த இடத்துல இந்த லோ உடைக்கும் போது, அப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த லோவில் தான் நம்ம எஸ்எல் வச்சிருப்பாங்க பை பண்ணுறதா இல்லை பை அடிக்கிற டிமாண்ட் ஜோனை பார்த்து பை அடிக்கிற டிமாண்ட் ஜோன் கீழே தானே லோ வச்சிருப்போம், அது கீழே தானே எஸ்எல் வந்து பிளேஸ் பண்ணிருப்போம் நம்ம. சரிங்க சார். ம் ஆமா நம்ம ப்ரோ, ஆமா. இந்த ஏரியாவில் வந்து ஒரு சப்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. இதில் நம்ம திருப்பி மார்க்கெட்டு இங்கேருந்து வருது, இதுல இருந்து மார்க்கெட் மேலே போகணுன்றது எக்ஸ்பெக்டேஷன், இப்படி மேலே போகணும். ஓகேங்களா? இப்போ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு எஸ்எல் வந்து இதை கீழே தானே வச்சிருப்பீங்க பை பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா. ஆமா ப்ரோ. இப்போ வந்து அந்த எஸ்எல் அடிக்கிறதுனாவே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சார் விக்கு போட்டு போனோம். விக்கு போட்டுட்டு திருப்பியும் போயிட்டு இந்த ஹையை உடைக்கிற வரைக்குமே நீங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. அதாவது இப்படி கீழே வந்துட்டு விக்க மட்டும் அடிச்சுட்டு திருப்பி மார்க்கெட் இப்படி மேலே போகுதுங்கிற போது இந்த ஏரியாவில் நீங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கக்கூடாது. எப்போ போயிட்டு இதை உடைக்கிறாங்களோ அப்போதான் நீங்க திருப்பியும் ரீட்ரேஸ்மெண்ட் இறங்கும் போது பை பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அதை நான் சொல்றேன்னா, இப்போ இங்க விக்கோடைய முடிஞ்சிடுச்சு, திருப்பியும் மார்க்கெட்டு இப்படி மேலே போகுது, லைக் இப்படி வந்து ஏறுறாங்க மார்க்கெட்டு. அப்போ இந்த ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சப்ளை ஒன்று இருக்கவே இருக்காதா? இவங்க இது வரைக்கும் இவங்க சிஹெச் தானே இப்போ இங்க இந்த லோ வந்து பிரேக் பண்ணிருக்கிறதுனால இப்போ கரண்ட்ல இதுதானே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும், இதுதானே உங்களுக்கு மெயினான ஹை அண்ட் லோ ஆக்ட் ஆகும். ஆமா சார். எப்போ போயிட்டு திருப்பி இங்க இருக்கக்கூடிய ஹையை உடைக்கிறாங்களோ அப்பதான் திருப்பி ஒன் மோர் ட்ரெண்ட் சேஞ்ச். அப்போ நீங்க புல் பேக்ல டிமாண்ட் ஜோன் சப்போர்ட் ஜோனை பார்த்து என்டர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ ஓவராலா இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளியர் தானே உங்களுக்கு? கிளியர் ப்ரோ. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே எழுதிக்கிட்டீங்களா? எழுதியாச்சு ப்ரோ. எழுதியாச்சு ப்ரோ. ஓகே. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நான் வந்து அப்ளை பண்றேன். இப்போ நம்ம மந்த்லியோடைய டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? இது என்ன சார்ட்னா பேங்க் நிஃப்டியோடைய சார்ட். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேற எதனா இந்தியன் மார்க்கெட்ல சார்ட்டை பார்க்கணும்னாலையும் அதில் போய்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்னா ஓவராலா இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்றவங்க இண்டெக்ஸ் வந்து மெயினாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. பேங்க் நிஃப்டி ஓகே தானே? இப்போ ஃபர்ஸ்ட் ஹையர் லோ வந்து மார்க் பண்ணிடலாம். ப்ரோ ஒரே ஒரு ஜெனரல் டவுட் கேட்கலாம். சொல்லுங்க.
மார்க்கெட்ஸ் இப்போ வந்து ஓவர் பாட் கண்டிஷன்ல இருக்கு. ஓவர் பாட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ நல்ல ரிட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? என்ன ப்ரோ? மார்க்கெட்ஸ் இப்ப லைக் இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே இப்போ ஓவர் பாட் கண்டிஷன்ல இருக்குல்ல ப்ரோ. ஸோ ஒரு ஹியூஜ் ரிட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டி. இப்போ நெக்ஸ்ட் மூவ் நீங்க பாத்தீங்கன்னா லைக் ஒரு பெரிய ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ லைவ் மார்க்கெட்டே நீங்க போறீங்கன்னா இப்போ இங்க பிரேக் பண்றாங்க இல்லைங்களா? எஸ் ப்ரோ. அதுக்கு முன்னாடி அதே மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் இங்கேயும் வந்திருக்குது இல்லைங்களா? ஸோ இதுவும் எக்ஸ்பேன்ஷன் தான், இதுவும் எக்ஸ்பேன்ஷன் தான். இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட், இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ இதே மாதிரியான ரீட்ரேஸ்மெண்ட் நெக்ஸ்ட் இங்க வரப்போகுது. ஓகேங்களா? ஓவர் பாட் கண்டிஷன் போகும்போது கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் எடுக்கும் மார்க்கெட். கிளியரா? இல்ல வேற ஏதாவது டவுட் கேட்டீங்களா? இல்ல ப்ரோ, இந்த மாதிரி தான் கரெக்ஷன். கரெக்ஷன் எடுக்கும். ஓகே, இப்போ நார்மலா நம்ம போயிட்டு ஹைலோஸை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணலாம். ப்ரோ கொஞ்சம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பண்ணா நல்லா இருக்குல்ல ப்ரோ சார்ட்? கரெக்ஷனே பண்ணலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல ப்ரோ, சார்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றது சொல்றேன். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கா? நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து இந்தியன் மார்க்கெட் தான் ப்ரோ. ஏன்னா ஃபண்டுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர் வந்து இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் இருக்குது. ஃபாரெக்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு லிமிட் தானே நம்ம ஃபண்ட் எடுத்துட்டு போனோம்னா ஃபண்டு காணாம போயிடுது, அதாவது இல்ல ப்ரோ, ஸ்கேம் ஆயிடுது ஃபண்டு. எக்ஸாம்பிளுக்கு ஓகே காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அதுலயும் காட்டுறேன் உங்களுக்கு, வரி பண்ணிக்காதீங்க. ஃபாரெக்ஸுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்றோம், ஏன் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல எக்ஸாம்பிள் காட்டுறோன்றதுக்கான ஒரு டெஃபினேஷன் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ ப்ரோ ஸ்டார்டிங் ஒரே நிமிஷம், இன்னொரு டவுட் ப்ரோ. இப்ப ரீசெண்டா ஜெரோதால வந்து எக்கச்சக்க கிளிக்ஸ் நடக்குது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சஜஸ்ட் பண்ணா எது? என்ன ப்ரோ? இப்ப ரீசெண்டா ஜெரோதால நிறைய கிளிச்சஸ்லாம் வருது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுங்க? வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப முடிக்கும் போது என்னமோ வேற ஏதோ ஒரு மாதிரி கேக்குது எனக்கு. இப்ப கேக்குதா ப்ரோ? இப்ப கேக்குது, சொல்லுங்க. ப்ரோ இப்ப ரீசெண்டா ஜெரோதால வந்து நிறைய கிளிச்லாம் நடக்குதுல்ல ப்ரோ. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஜெரோதா இல்லைங்களா? எஸ் ப்ரோ, எனக்கு நிறைய கிளிப்ஸ் அக்கர் ஆகுது. ஸோ நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல. அதாவது ஆர்டர் கட் பண்ணும் போது, ஆர்டர் போடும் போது ஒழுங்கா பிளேஸ் ஆகுறதுல, ஒழுங்கா கட் ஆகுறதுல, அந்த மாதிரி கேக்குறீங்களா? இல்ல ப்ரோ, லைக் எப்படி ஆகுதுன்னா, லைக் நீங்க நார்மலா மார்க்கெட் மூவ் ஆகிறத விட இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம லைக் சில டைம்ல ஆர்டர் பஞ்சன் ஆகும்போது எக்ஸிக்யூட்டே ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ்லாம் அக்கர் ஆகுது. அப்படின்னா நீங்க சர்வீஸ் இருக்கக்கூடிய புரோக்கரை எடுத்துக்காங்க. ஜெரோதாக்கு வந்து சர்வீஸ் கம்மி, ஓகேங்களா? அவங்க கிட்ட நீங்க எந்த ஒரு ரைஸ் பண்ணாலுமே ஒரு சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் வராது உங்களுக்கு. ஜெரோதா வந்து நாங்களே யூஸ் பண்றதுல எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருது, ஓகேங்களா? இப்ப நீங்க எது ப்ரோ யூஸ் பண்றீங்க? அதுதான் ஃபர்ஸ்ட். பைசா, அலீஸ் ப்ளூ. ஓகே ப்ரோ. ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எங்களுக்குமே ஜெரோதால வந்து அந்த இஷ்யூ இருந்தது. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் போயிடலாங்களா? ப்ரோ போயிடலாம். ஓகே, இப்போ இங்க இருக்கக்கூடியது வந்து லோ, ஓகேங்களா? ஸோ ஃபைனலா ஒரு லோ வந்து இங்க இருக்குது. மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆன ஒரு ஏரியா இங்க இருக்கக்கூடிய ஏரியா தான் வந்து லோ. அண்ட் இந்த லோல இருந்து மார்க்கெட்டு போயிட்டு எங்க ஒரு பெரிய கரெக்ஷன் எடுத்துருக்குதுன்னா இங்க போய் எடுத்துருக்குது. மந்த்லியோட டைம் ஃப்ரேம் இது. இங்க போயிட்டு ஸ்டாப் பண்ணி ஒரு பெரிய ரிவர்சல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம ஹையா எடுக்கலாம், ஓகேங்களா? அண்ட் பிரைஸ் இந்த ஹையை போயிட்டு பிரைஸ் பிரேக் பண்ணிருக்குது இல்லைங்களா? 2000 ரேஞ்சில் 3000 ரேஞ்சிலலாம் இருக்குல்ல ப்ரோ ஹையர், அதாவது இனிஷியலாக அதுதானே ப்ரோ ஹையாக இருக்கு. உங்க வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. பழைய கிளாஸ்ல லாஸ்ட் போன பேட்சுங்களா? ஃபர்ஸ்ட் பேட்ச் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் First பேட்ச்ல batch ல படிச்சவங்க last week. சைலண்டா இருங்க. உங்களுக்கு வேணா உங்களுக்கு டவுட் செக்ஷன் போட்டு சொல்லி தரோம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா, ஓகேங்களா?
அண்ட் இதை நம்ம ஹையர் லோன் எடுக்கிறோம். ஏன் இதை நம்ம ஹையர் லோன் எடுக்கிறோம்னு தெரியுதுங்களா? ஹையா பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ அதனால இதை நம்ம ஹையர் லோவாக எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுறது இல்லையா மார்க்கெட்டை, ஆமாம் சார். இந்த ஏரியாவில் இதை பிரேக் பண்ணும் போதே இந்த ஏரியாவும் நீங்கள் போயிட்டு ஹையாக எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம். இதை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஓவராலாக இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இறங்குது இல்லைங்களா, ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட்டு, அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் ஹைன்னு நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். ப்ரோ அப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ட்ரேட் பண்ணோம்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்றதுதான் பெஸ்டா? ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டவுட்ஸ் கேளுங்க. நான் ஓகே டவுட்ஸ் ப்ரோ, சாரி. எதாவது கேட்கும் போது நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துருக்குறோம் அந்த இடத்துல. ஓகே, இப்போ இந்த ஹையை போயிட்டு உடைச்சாதான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹையர்ல வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியாவில் போயிட்டு இங்க உடைச்சிருக்குது இல்லைங்களா, தெரியுதுங்களா? ஆமாம் சார். இங்க வீக் போயிட்டு வந்திருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஏரியாவை நிறைய பேர் வந்து ரிஜெக்ஷனு, ஸ்வீப்பு அந்த மாதிரிலாம் வந்து எடுத்திருப்பாங்க. அண்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாவும் எடுத்திருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட்ஸ் இந்த பின் பாரை பார்த்தவங்க அப்படிதான் எடுத்திருப்பாங்க. ஆனால் நான் வந்து எடுத்திருக்க மாட்டேன். ஓகேங்களா? அது ஏன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸஸ் உங்களுக்கு போகும்போது புரியும். இது வந்து உடச்சிருக்குது, அதனால இங்க இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம ஹையர் லோவா எடுத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர், திருப்பியும் போயிட்டு இந்த ஹையை ஒடிக்குது இல்லைங்களா, அப்போ இங்க இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு என்ன நேம், இங்க இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு என்ன நேம்? ஹையர் ஹை, ஹையர் லோ. இது வந்து என்னவா எடுக்கும்? ஹையர் ஹை. ஹையர் ஹை. ஓகேங்களா? இப்போ இந்த ஹையை உடைச்சதும் இங்க இருக்கக்கூடிய லோக்கு நம்ம ஹையர் லோ. ஸோ கிளியரா இப்படிதான் வந்து நீங்க ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் வந்து ஃபைன் பண்ணிக்கணும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? அண்ட் இதுவே ஓகே நீங்க பிஓஎஸ் நீங்க மார்க் பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு தடவையும் போயிட்டு ஹையர் ஹை வைக்கிறது இல்லையா மார்க்கெட்டை, அந்த ஏரியா வந்து ஆமாம் நீங்க சார். மேஜர் பிரேக் அவுட்டா இங்க ஹைன்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா வந்து நீங்க பிஓஎஸ் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இப்படி மார்க் பண்ணாலுமே கரெக்டு தான், நீங்க நார்மலா பிஓஎஸ்ன்னு மார்க் பண்ணாலுமே கரெக்டு தான். ஓகே, லோக்கு வந்து சேம் லோ தான். அந்த பிரேக் பண்ணி உடைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் அந்த பிஓஎஸ்ன்ற நேம் வந்து மென்ஷன் ஆகும். இப்போ இதுக்குள்ள இங்க இருந்து ஸ்விங்கு போயிருக்குது மதன். ஹலோ ப்ரோ, வாய்ஸ் இருங்க, கேட்கல. அவரை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. கிளாஸ் எடுக்கும் போது வந்து இஷ்டத்துக்கு கிரிக்கெட் இருக்கிறாரு. இப்போ இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ அந்த செகண்டா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டீங்களா ப்ரோ? ம். அது பாடி க்ளோஸ் வச்சாதான் ப்ரோ வேலிடான ஆர்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும். யாரு ப்ரோ சொன்னது உங்களுக்கு பாடி க்ளோஸ் வச்சாதான் பிரேக்கப் ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கணும்னு? நான் சொல்றேன் அது பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு யாரு பாடி க்ளோஸ் வச்சாதான் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர்னு சொன்னாங்க? இல்ல ப்ரோ, அதை இதுக்கு முன்னாடி பார்த்ததுல சொல்லியிருக்காங்க ப்ரோ, அதனால தான் ப்ரோ கேட்டேன்.
டவுட்டா சார் அதை இருக்கு. யூஸ் பண்ணி நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்களா? அதை ஸ்டேட்மெண்ட் யூஸ் இருக்குதா? இப்படி சொல்ல நான் முடியாது வந்து ப்ரோ. இல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி 10 இல்ல 100 கூட எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே பாடி ப்ரோ. க்ளோஸ் இல்லாத விக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிஓஎஸ். ஓகே ப்ரோ. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் ஒரு ஹைலோவை போயிட்டு பிரேக் பண்ணாவே அது பிஓஎஸ் ஆர் சிஹெச் ஓசிஹெச். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ அங்கே விக்கு ரிஜெக்ஷன் இருக்குதுன்ற மாதிரியான இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. சரி, இங்க ரிஜெக்ஷன் தான் இருக்குது, ஏன் வந்து இந்த லோ வந்து பிரைஸ் பிரேக் பண்ணல? புரியுது ப்ரோ. லாஜிக் இருக்குல்ல? லாஜிக் இருக்கு ப்ரோ. அண்ட் இதுக்குள்ள வந்து சப்ஸ்ட்ரக்சர் அண்ட் மைனர் ஸ்ட்ரக்சர் ரெண்டு மேட்டர்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இப்போ இங்க ஆமா. ஒரு லோ அண்ட் இங்க ஒரு ஹை இருக்குது. இங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இறங்கி இருக்குது இல்லைங்களா? இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இறங்கக்கூடிய ஏரியாவில் லைக் இங்க ஒரு கரெக்ஷன் போட்டு ஒரு பிரேக் அவுட் அண்ட் இங்க ஒரு கரெக்ஷன் போட்டு ஒரு பிரேக் அவுட் அண்ட் ஃபைனலா இங்க இருந்து ஒரு கரெக்ஷன் போட்டு ஒரு பிரேக் அவுட் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாமே வந்து சப்ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட். ஓகேங்களா? எஸ்பிஓஎஸ் நீங்க மார்க் பண்ணணும் ரீட்ரேஸ்மெண்ட் இறங்கும் போது மட்டும். இதனுடைய பவர் உங்களுக்கு இப்ப புரியாது, போக போக உங்களுக்கு மார்க்கெட்ல யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு மார்க்கெட்ல. இப்போ ஆப்போசிட்டா ஃபைனலா எஸ்பிஓஎஸ் இங்கதான் மார்க் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஹை எதுனா இங்கதான் இருக்குது. அதுக்கு மேல இதை போயிட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணா இங்க இருக்கிறது வந்து லோவா மாறிடும். இது வந்து மைனர் சிஹெச்ஓ சிஹெச்ஆ மாறிடும். புரியுதா இல்ல புரியாத மாதிரி இருக்குதா? புரியுது சார். புரியுது சார். ப்ரோ இந்த இந்த புரியுது மைனர் புரியுது. சிஹெச்எஸ் மட்டும் புரியுது எக்ஸ்பிளைன். bro. மைனர் சிஹெச்ஓ சிஹெச் மட்டும் உங்களுக்கு சொல்லணுமா? ஓகே, ஒரே நிமிஷம். இது வந்து மேஜர் லோ அண்ட் ஹை. ஓகேங்களா? இப்ப இதுக்குள்ள இந்த இடத்துல இங்க ரீட்ரேஸ்மெண்ட்ல எஸ்பிஓஎஸ் வருது இல்லைங்களா? எஸ் ப்ரோ. ஆமா சார். இந்த எஸ்பிஓஎஸ் வருது இல்லைங்களா? ஆமா சார். அதுக்கு ஆப்போசிட்டா போயிட்டு அந்த எஸ்பிஓஎஸ் உடைய ஹையை பிரேக் பண்ண மைனர் சிஹெச்ஓ சிஹெச். ஓகே ப்ரோ. சோ இப்ப ரீட்ரேஸ்மெண்ட்ல வர எஸ்பிஓஎஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மைனர் சிஹெச்எஸ் கரெக்டா? கரெக்ட். ஸோ கிளியருங்களா இது? அதை தான் நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கிறோம். ஓகே. அண்ட் இதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் வந்து வச்சு போகுது இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு மைனர் பிஓஎஸ் இது அண்ட் ஒன் மோர் மைனர் பிஓஎஸ் இது. ஓவராலா போயிட்டு இங்க இருக்கக்கூடிய மேஜர் ஹையை உடைக்கும் போது இது வந்து மேஜர் பிஓஎஸ். ஸோ கிளியருங்களா? சரி சார். ஸோ இவ்வளோதான் ப்ரோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்க மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணணும். இப்படிதான் நீங்க ஒர்க் பண்ணணும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டெக்னிக்கலா மார்க்கெட் அனலைஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்ல நீங்க ஃபர்ஸ்ட் மார்க்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ், வைக் ஆஃப் அண்ட் இம்பேலன்ஸ் இதெல்லாமே நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்கெட்ல பார்க்க வேண்டியக்கூடிய வேலைகள் இதுதான். ப்ரோ ஆல் கிளியரா? ப்ரோ இப்போ அந்த 14,000க்கு மேல வந்துட்டு ஹையர் ஹை வச்சிருக்கல ப்ரோ, இதுல எது ஒரு ஹைன்னு வச்சுக்கிறது? 14,000 ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கீங்கல்ல, இதுக்கப்புறம் மேல ஓகே, இங்க வந்து போட்டிருக்கிறேன் 13,400ல. இதுக்கப்புறம் ஹையர் ஹைனா எது? இதுதான் மேல இருக்குதா? ஸோ வாட் எவர் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தானே இருக்குது. இப்போ இவ்வளவு தூரம் இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் போயிருக்குது. இவ்வளவு கொரோனால வந்து இவ்வளவு பெரிய ஃபால் வந்திருக்கு. இந்த லோ வந்து ஏன் பிரேக் பண்ணல? லாஜிக் இருக்குல்ல? அண்ட் இங்கிருந்து மார்க்கெட் போயிருக்கேன், திருப்பி இங்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் சேம் அதே ஹைலோ தான். மார்க் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். டைம் போகுதுன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ கிளியரா? ஸோ டுமாரோ மீட் பண்ணலாம். நாளைக்கு வந்து ஒரு டவுட். சப்ளை அண்ட் டிமாண்ட் சொல்லுங்க.
ப்ரோ இப்ப மார்க்கெட் வந்து ஹையர் ஹைச்சு போயிட்டு இருக்குது. ஓகே அது திரும்ப இப்ப இந்த மாதிரி நான் இருக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இடத்துல வந்து வைக்குது. இது வந்து பிஓஎஸ்ஆ கண்டிப்பா பிஓஎஸ்ஆ பிஓஎஸ் மார்க் தான், பண்ணலாமா? பிஓஎஸ் தான். அப்போதைக்கு இன்ஸ்டன்டா அது மைனர் ஒர்க் ஆகும். இது வந்து மேஜர் பிஓஎஸ்ஆ பார்க்கலாமா? அது உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ, அது இன்னைக்கே சொன்னா உங்களுக்கு புரியாது. கான்செப்ட் வைஸா உங்களுக்கு பேச பேச அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ஏன் இந்த இடம்லாம் உங்களுக்கு இன்னும் சொன்னல, ஏன் இந்த இடம்லாம் உங்களுக்கு ஒன்றும் சொல்லலைன்னா அது லேட் ஆகும், டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து பிரேக் அவுட்டு அண்டு இது வந்து இன்னொரு ஒரு பிரேக் அவுட்டு அண்ட் இது வந்து இன்னொரு பிரேக் அவுட்டு அண்ட் ஒன் மோர் பிரேக் அவுட். இதை நீங்க மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா அதுக்கு கீழே அந்த லிக்விடிட்டி பார்ட் ஓப்பன் ஆகும்போது இது ஃபுல்லா உங்களுக்கு லிக்விடிட்டியா மாறும். ஓகேங்களா? அது என்னன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே ஓகே ப்ரோ. அது உங்களுக்கு வரும் ப்ரோ, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும், ஃபீல் பண்ணாதீங்க. உள்ள நம்பி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ராடக்டான முழு விஷயம் தெரிஞ்சுட்டு தான் போகுவீங்க. ஓகே ஓகே. டுமாரோ இப்ப மீட் பண்ணலாம். ஹோம்ஒர்க் மாதிரி ஏதாவது இருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ? ஹோம்ஒர்க் ஏதாவது இருக்கா ப்ரோ? கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு நான் பார்த்தேன் இல்லைங்களா, எஸ்பிஓஎஸ், எம்பிஓஎஸ், மேஜர் பிஓஎஸ், சிஹெச்ஓ, சிஹெச், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே நீங்க மார்க் பண்ணி ஹோம் ஒர்க்கா பண்ணி ஹோம் செஷன்ல போடணும் டிஸ்கார்ட்ல. ஓகே ப்ரோ டவுட் ப்ரோ, சொல்லுங்க. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து 1000 ரூபா வச்சு ட்ரேட் பண்ணலாம் ப்ரோ? ரிஸ்க் ப்ரோ, பண்ண முடியாது. முடியாது ப்ரோ, லோ கேபிட்டல் தான் இருக்கு. எவ்வளவு ப்ரோ மினிமம் கேபிட்டல்? மினிமம் ஒரு 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க. 50,000 வேணுமா ப்ரோ? சரி ஓகே ப்ரோ. சார் இந்தியன் ஏன்னா மார்க்கெட் சின்ன டெமோல ட்ரேட் அமௌண்ட் எடுத்துட்டு பண்ணலாமா? எதுக்கு லாஸ் பண்ணிட்டு போறீங்க? மினிமமா ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டு உள்ள வாங்கன்னு சொல்றேன். ஆ நீங்க வந்து ஒரு டீசென்டான ப்ராஃபிட்ல இருக்கணும்னா வந்து மினிமம் 2 லட்சம் ரூபாய் கேபிட்டல் உள்ள வச்சுக்கோங்க. நீங்க ஜாபை வந்து விட்டுட்டு கூட நீங்க இதை செய்யலாம். நல்லா கத்துக்கிற வரைக்கும் நீங்க ஜாபுக்கோ வேலைக்கு எதுக்கோ போயிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். நல்லா என்னால கிளியரா வந்து இந்த ஃபண்டை வச்சுட்டு மந்த்லி என்னுடைய இந்த கேபிட்டல் இருந்து ஒரு 20%, 30% எடுக்க முடியுதுன்ற போது நீங்க ஜாபை குயிட் பண்ணிட்டு இதை செய்யலாம். ஓகே ஓகேங்களா? சார் இந்தியன் மார்க்கெட் டெமோ பண்ண முடியுங்களா? டெமோ ட்ரேடு இருக்கு ப்ரோ, அப்ளிகேஷன் உங்களுக்கு ரெஃபர் பண்ண டிஸ்கார்ட்ல போட சொல்றேன். டெமோ ஆப்லாம் இருக்கு. ப்ரோ ஃபாரெக்ஸுக்கு இது லைவ் ட்ரேடு சொல்லியிருந்தீங்க. ஆமா ப்ரோ, ஜனவரி 2nd வீக் இல்ல 3rd வீக்ல வரும். ஏன்னா இப்போ வந்து என்னன்னா மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப இதா இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஹாலிடேஸ்ல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாலிடேஸா ப்ரோ, அந்த இருக்கு. கேபிட்டலுக்கு எல்லாம் ஓட் போட்டிருந்தாங்க. புரியல. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம். ஓகே அது டிஸ்கார்ட்ல அப்டேட் பண்ணுவாங்க ப்ரோ, வரும் உங்களுக்கு. இல்ல ப்ரோ, அதுவும் அப்டேட் பண்ணி ஓட் போட்டிருந்தாங்க. மினிமம் $100 புரோக்கரும் சஜஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க ப்ரோ. இது ஃபாரெக்ஸுக்கு புரோக்கரும் அது எல்லாமே இது அப்டேட் ஆகும் ப்ரோ, அட்மின் வந்து அப்டேட் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ வரி பண்ணிக்காதீங்க. ஓகே இது வந்து லாஸ்ட் பேட்ச்ல வந்து கொடுத்த என்ட்ரி இது. ஆமா ப்ரோ. 4 ஹவர்ல கொடுத்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். வைக் ஆஃப் அப்ளை ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தது. ஸோ ரிசல்ட்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மார்க்அப்ஸ்லாம் எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுப்பீங்களோ. லாஸ்ட் பேட்ச்ல ஓவரால் எல்லாருமே வந்து வைக் ஆஃப் நல்லாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆல் த பெஸ்ட் கைஸ். உள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்றேன். ஆமா ப்ரோ, நான் போட்டிருந்தேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, டுமாரோ மீட் பண்ணலாம். பை. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ எந்த டைம் ஃப்ரேம்ல ப்ரோ டிராப் பண்ணி இது பண்றது இந்த பிஓஎஸ் யூஎஸ் எல்லாம்? இதெல்லாம் வந்து 4 ஹவர் தான் ட்ராப் பண்ணியிருக்கிறது. யா ஓகே. ஹலோ ப்ரோ, சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க. ப்ரோ இப்போ மார்க் பண்ணிருக்கீங்களா ப்ரோ நீங்க? ம் இது வந்து கீழே போகணும் மேல போகணும், டவுட்டா இருக்கு ப்ரோ கொஞ்சம் எனக்கு. இங்க தான் என்ட்ரி எடுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்குது ப்ரோ. இல்ல என்ட்ரி எடுத்துருக்கேன் ப்ரோ நான் கூட அங்க. ம்
நான் கீழே என்ட்ரி நாங்க மேலேயே பாருங்க வச்சிருக்கேன் அந்த பார்ஷியல் மாதிரி. புக்கிங் ஏரியான்னு ஒரு ஏரியா வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஆமா ப்ரோ. அது வரைக்கும் கீழே வரும். வெயிட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அண்ட் எஃப்ஓஎம்சியில் யார் ப்ரோ அது? எம்ஏகே. இந்த எஃப்ஓஎம்சியில் இந்த என்ட்ரி கேட்ச் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு நம்மளோட கம்யூனிட்டியில் போட்டிருந்தாங்க, இங்கே சிஹெச்ஓ இருக்குது, பை ஆக போகுதுன்னு. நான் பார்த்துட்டு இருந்தேன், நம்ம டீம் வேற போட்டிருந்தாங்க. ப்ரோ டவுட் ப்ரோ. சொல்லுங்க. ஒரு ஆப்ஷன்ல பை பண்ணி செல் பண்றோம்ல, செல் பண்ணி பை பண்றப்ப அப்படி இப்போ காலே செல் பண்ணி பை பண்றாங்க. நான் புட்டு தான் செல் நினைச்சேன் இத்தனாலா. அதெல்லாம் பேசிக்லேயே வரும் ப்ரோ. ஓகேங்களா? சரி ஓகே ப்ரோ. ஸோ பேசிக் ரெக்கார்டிங் இருக்குது, திருப்பியும் ஒன்ஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்க. ஓகே ஓகே ஓகே. நான் லெஃப்ட் ஆக போகிறேன். பை 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 பை. Bro, இந்த செஷன் எப்படி மாதிரி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ போட்டாச்சு. ஓகே ப்ரோ, கண்டிப்பா. ஓகே ஓகே ப்ரோ, குட் ப்ரோ. குட் நைட் குட் நைட். Bro, இந்த video போடுமா? பை 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 பை. குட் நைட் ப்ரோ, குட் நைட் ப்ரோ. குட் நைட் குட் நைட் குட் நைட். குட் நைட் ப்ரோ. குட் நைட்.